ரொம்ப எளிமையா வந்து பாத்தீங்கன்னா பரிகார முறைகள் வந்து உங்களுடைய பேர்ல இருக்கு அப்படின்னு சொல்லுது. என்ன பேரோ அதை சாமி கும்பிட்டீங்கன்னாவே போதும். நீங்க அம்மா அப்பா பேர் வச்சீங்க, நீங்களா பேர் வச்சுக்கிட்டீங்க அப்படின்லாம் கிடையாது. கிரகங்கள் பெயர் கொடுக்கும் அப்படிம்பாரு. எங்க நிலம் வந்து விற்காமே இருந்துச்சு. ஆவணி மாசம் உங்க வீடு வந்து வித்துரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒவ்வொரு 10 ரூபா நோட்டா எடுத்து ஒரு ஜாதக கட்டம் போடுவேன். மறைவு ஸ்தானமும் நீச்சமா இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதக ரூபாய் கட்டம் போட்டு அந்த நோட் எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டேங்க. அது வச்ச 2 மாசத்துல எங்க வீடு வந்து பாத்தீங்கன்னா விலை பேசி வித்துட்டோம். இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நர்சிங் காலேஜ், இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அழகு நிலை முடி திருத்தம் சென்டர்ல நான் இருக்கேன். அப்ப செவ்வாய்க்கும் சுக்கரனுக்கும் நடுவுல நான் உட்காந்து ஆபீஸ் போட்டுருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஆபீஸ்ல இருக்கிற வரைக்கும். ஜோதிடத்தில் நெல்லை வசந்தன் 4வது நினைவு விழா. ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஆசான் என்றால் நம்முடைய நெல்லை வசந்தன் ஐயா தான். தினம் அவர் நித்தமும் நம்ம கூடயே தான் இருக்காரு. எங்களுடைய வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் நினைக்கிறோம். அது வெறும் ஹியூமன் பீயிங்குள்ள அடக்கிட முடியாது அவர். ஜோதிடர்கள்ல ஒரு சகாப்தம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி திடீர்னு ஐயா வந்து கனவுல வந்தாரு. எங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்காரு. ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்றேன். சக்தி குரு, என் பொண்ணு ஒண்ணு இருக்குங்க, பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு. எனக்கு பொண்ணு +2 படிச்சுட்டு இருக்கு. உடனே சொல்றாரு, நீ என்ன பண்ற, பொண்ணுக்கு வைர நெக்லஸ் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. அப்ப இந்த ஒரு விழாவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த வசந்த விழாவில் கலந்து கொள்றத வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துருங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா கார்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வந்தேன். நாமக்கல்ல இருந்து டிரைவர் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன், அவரால் வர முடியல. அப்புறம் நானா தான் ட்ரை பண்ணிட்டு வந்தேன் நைட்டு ஃபுல்லாவே. இதுல இன்னொரு விஷயம் என்ன ஆகி போச்சுன்னா, கார்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கேஸ் இது வந்து பாத்தீங்கன்னா கட் ஆயிடுச்சு. என்னால வந்து எப்படி போக முடியும், பாதியில வந்து உளுந்து போயிட்ட பிரிவுல வந்து பாத்தீங்கன்னா கார் மூவ் ஆகவே இல்லை. நைட்டு வந்து பாத்தீங்கன்னா 12 மணி. எப்படி வர்றதுன்னு சொல்லிட்டு என்னாலும் சரின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் நம்ம ராமன் தான் அதை கொஞ்சம் லைட்டா அதை டைட் பண்ணி விட்டு மறுபடியும் வந்து காரை மூவ் பண்ணி ஒரே அழுதுங்க. நேரா வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆதர்ஸ் மகால்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நின்னோம். வேற எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா நிக்கல. அது மாதிரி ஒரு அதிசயம். நான் இந்த விழாவில் இன்னைக்கு கலந்துக்கணும்ன்ற விதியை ஐயா எனக்கு கொடுத்திருந்தால் அதை யாராலையுமே மாற்ற முடியாது அப்படின்றதையும் உணர வந்தது. அதுல பாத்தீங்கன்னா நான் அந்த ஜோதிட நூல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை வந்து பிரசனம் போடும்போது அந்த ரூபாய் நோட்டு பிரசனம்னு சொல்லி ஒரு அற்புதமான விஷயங்க. ஆதார் கார்டு பிரசனம் பார்க்கலாம், ரூபாய் நோட்டு பிரசனம் பார்க்கலாம். எங்க வீடு நிலம் வந்து விற்காமே இருந்துச்சு. அப்போ வந்து அடிக்கடி ஐயா எங்க வீடு வந்து விற்க மாட்டேங்குதுங்க, அது வித்தாதான் நான் வேற இடம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லுவேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா சித்திரை மாசம் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட போன் பேசுறேன், ஆவணி மாசம் உங்க வீடு வந்து வித்துரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த காலகட்டத்துல அந்த ஆதார் கார்டு ஜோதிடம் வந்து ஐயா வகுப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்திருந்தேன் சென்னை. அப்ப வந்து இந்த ரூபாய் நோட்டு பிரச்சனமும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க கூட இருக்கும்போது அங்கேயே மதுரை சைடுல இருக்கும்போதே வந்து பத்தமா கத்துக்கிட்டாங்க. ரூபாய் நோட்டை வச்சு எப்படி பிரச்சனை போடுறது அப்படின்ற விஷயத்த தெளிவா சொல்லி கொடுத்தாரு. எனக்கே ஒரு ஐடியா தோணுச்சு. என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம வீடு விற்க மாட்டேங்குது. அப்ப இந்த ரூபாய் நோட்டு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 10 ரூபா நோட்டா எடுத்து செக் பண்ணி வந்து பார்த்தோம்னா போடுவேன். ஒரு ஜாதக கட்டம் போடுவேன். ஒவ்வொரு கட்டமா போட்டு அதுல பாத்தீங்கன்னா 4ஆம் அதிபதி, அந்த 4ஆம் அதிபதி மறைவு ஸ்தானமும் நீச்சமா இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதக ரூபாய் நோட்டு கட்டம் போட்டு அந்த நோட் எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டேங்க. உண்மையாவே இந்த மாதிரி டைரியில வச்சு அதை மடிச்சு வச்சுட்டேன். இந்த டைரிக்குள்ள அது ஒரு 3 மாசமா இருக்கு. கரெக்டா வந்து பக்கம் வச்சிருந்தேங்க. அது வச்ச 2 மாசத்துல எங்க வீடு வந்து பாத்தீங்கன்னா விலை பேசி வித்துட்டோம். அப்ப ரொம்ப நாளா விற்காம இருந்த அந்த விஷயத்த அந்த ரூபாய் நோட்டு பிரச்சனை மூலியமா பாத்தீங்கன்னா தெளிவா முடியுது. நம்ம தர முடியுது. அது மாதிரி ரொம்ப அற்புதமான இந்த சிஸ்டம், என்கேவி சிஸ்டம். இப்ப நான் வந்து பாரம்பரிய ஜோதிடம் தான். எல்லா ஜோதிட முறைகளையும் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுல வந்து மிகவும் அற்புதமான ஒரு சிஸ்டம் வந்து இந்த என்கேவி சிஸ்டம் அப்படின்னு. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த நூல்கள்ல நிறைய விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அதுல வந்து பேர் வந்து செல்வி அப்படின்னா வியாழன் அப்படின்ற ஒரு கனெக்டிங், மாலதி அப்படின்னா புதன் அப்படின்னு சொல்லி இருக்கிறது, விஜயா அப்படின்னா குரு சுக்கிரன் சம்பந்தப்பட்ட காம்பினேஷன் இருக்கணும். ஏன்னா இங்க என்கேவி சிஸ்டத்தை பத்தி பேசணுன்றதுனால நீங்க எல்லாம் இதுல ஆர்வமா தான் இருக்கணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த குரு சுக்கிரன் சம்பந்தப்பட்டுருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு தெரியும். இது புதுசா வந்து இந்த பேட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு அது தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த குரு சுக்கிரன் காம்பினேஷன் இருந்துச்சுன்னா தேவாங்க வந்து பாத்தீங்கன்னா போய் பார்க்க
அது வியாழக்கிழமையிலையும் வெள்ளிக்கிழமையிலையும் போயிட்டு பார்க்க சொல்லுவார். அது பாருங்க, கண்டிப்பா உங்க பிரச்சனை சால்வ் ஆயிருன்னு சொல்லுவார். அப்புறம் வந்து ஒரு மேச லக்னம், அந்த நூல்கள்ல படிச்சதுல மேச லக்னத்துக்கு 3 ராகு இருந்து அந்த ராகு என்ற வீட்டுக்குடைய புகழ் உங்க இடத்துல மறைஞ்சிச்சு, உங்களுக்கு படிப்பு வந்து தடையாச்சா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஆமாங்க, படிப்பு தடையாயிருச்சு. அப்ப வந்து என்ன எடுக்கிறாரு அப்படின்னா, ராகு புதன் வீட்டுல இருந்தாரு, அந்த புதன் போய் மேஷ லக்னம் வீட்டுல மறைஞ்சிட்டாரு, அப்ப படிப்பு வந்து தடையாகுது அப்படின்னு எடுக்கிறாரு. அப்ப இதுக்கு வந்து ராகு காலத்துல காளி கோயிலுக்கு போயிட்டு அபிஷேகம் பண்ண சொல்றாங்க, அர்ச்சனை அபிஷேகம். ரொம்ப எளிமையா வந்து பாத்தீங்கன்னா பரிகார முறைகள் வந்து உங்களுடைய பெயர்லயே இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. உங்களுடைய பெயர்லயே இருக்கு. உங்களுக்கு என்ன பேரோ அந்த சாமியை கும்பிட்டீங்கன்னாவே போதும். சக்தி குருவா என்னுடைய பேர் அமைப்புக்கு எப்படி என் பேர் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சந்திரன் வந்து எனக்கு வந்து மீனத்துல இருக்காரு, குரு ஒரு சுக்கரனோட இருக்காரு. சந்திரன் சுக்கரனோட கும்பலக்கணத்துக்கு 2ல இருக்காரு. குரு வந்து ஐயா சொன்ன கான்செப்ட்ல 4ல இருக்கு. இப்ப குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனையா. குரு வந்து பாத்தீங்கன்னா அங்க போயிட்டார மீனத்துக்கு சந்திரனோட. குரு சந்திரன் சேர்ந்தால்தான் சக்தி குரு அப்படின்னு சொல்லி வர முடியுன்ற ஒரு கான்செப்டையும் சொன்னாரு. என்னுடைய மகளுடைய ஜாதகத்திலையும் பாத்தீங்கன்னா குரு ஆட்சி சந்திரன் உச்சம். அப்ப எந்த கிரகங்கள் வந்து ஆட்சி உச்ச பெற்றோ அவங்களுக்கு பேர் கொடுக்கும். ஒரு லக்னத்துக்கு திரிகோண ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பேர் கொடுக்கும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிச்சோம் அப்படின்னா, இன்னொரு விஷயம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமா சொல்லுவாரு. நீங்க அம்மா அப்பா பேர் வச்சீங்க, நீங்களா பேர் வச்சுக்கிட்டீங்க அப்படின்லாம் கிடையாது. கிரகங்கள் பெயர் கொடுக்கும் அப்படிம்பாரு. கிரகங்கள், நவ கிரகங்கள் பெயர் கொடுக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லுவாரு. அதெல்லாம் ஏற்கனவே பிக்ஸ் பண்ணது, நீங்க நினைச்சுக்கிட்டீங்க, நீங்களாம் நியூமர் அடிச்செல்லாம் பார்த்து வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது அப்படின்றவர். அதெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயம். அதனால வந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த பிரபஞ்சத்தின் மூலியமாக, நவகிரக சக்தியின் மூலியமாக நமக்கு அந்த பெயர் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி கும்ப லக்கணமா வந்தா வீட்டிற்கு பக்கத்தில் கல்யாண மண்டபம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. இப்ப அந்த புத்தகத்துல படிச்சதுல அதுல பாத்தீங்க அப்படின்னா, கும்ப லக்கணத்திற்கு 4ஆம் வீடு எப்படி வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து சொல்றாரு, வீட்டுக்கு பக்கத்துல கும்ப லக்கணம்னாவே சொல்லிடுவாரு, வீட்டுக்கு பக்கத்துல கல்யாண மண்டபம் இருக்கா, திருமண மண்டபம் இருக்கான்னு. நான் இதை செக் பண்ணி பார்த்ததுல, நான் வந்து ஒரு வீட்டுல மோகனூர்ல வந்து இருக்கும்போது ஒரு பார்த்தோம், எங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரியே சினிமா தியேட்டர் சுக்கரனுடைய ஆதிக்கம் வந்துச்சு. இப்ப இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா கல்யாண மண்டபம் இருக்கு. அப்புறம் நான் ஆபீஸ் போட்டிருக்கேன் நாமக்கல்ல. அந்த ஆபீஸ்க்கு எதிர்த்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இளங்கோ திருமண மண்டபம் அப்படின்றது இருக்கு. அப்ப நம்ம லக்னத்துக்கு 4ஆம் வீடாக எந்த கிரகம் வருகின்றதோ அந்த கிரகமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடத்த சொல்லிடுறோன்ற ஒரு விஷயம் ரொம்ப அற்புதமான விஷயம் இல்லைங்களா? என்கேஜி சிஸ்டம். அப்ப நம்ம எந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா நம்ம சக்சஸ் ஆகலாம் அப்படின்றதையும் இந்த சிஸ்டத்தின் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம அது மாதிரி இடத்துல எல்லாம் இருந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். இப்ப நான் சொன்னேன், எனக்கு ஐயா செவ்வாய் உச்சம், சனி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பார்க்குது. இந்த செவ்வாய் உச்சமா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து ஐயப்பன் கோயில் இருக்கா அப்படின்னாரு. ஐயா செவ்வாய்க்கு எப்படிங்க ஐயப்பன் கோயில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்பதான் சொன்னாரு, எனக்கு செவ்வாய் உச்சமா இருந்து சனி பார்வை இருந்தா ஐயப்பன் கோயில் இருக்கு, கரெக்டா ஐயப்பன் கோயில் பக்கத்துல தான் ஆபீஸ்க்கு. அதெல்லாம் ரொம்ப துல்லியமா நம்ம உணரலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா என்னோட லக்கணத்துக்கு 2ல வந்து சுக்கரன் உச்சங்களா, இந்த டால வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் 12ல உச்சமா இருக்கு. அப்ப வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த டால வந்து நான் நடுவில் ஒரு ஆபீஸ் போட்டிருக்கேன். அந்த ஆபீஸுக்கு இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நர்சிங் காலேஜ் குழந்தைங்களுக்குலாம் அந்த நர்சிங் படிப்பு சொல்லி கொடுக்கறது. ஓகே. இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அழகு நிலை முடி திருத்தம் பியூட்டிஷியன், அது ரொம்ப ஃபேமஸான ஒரு பேர் மறந்துருச்சு, அது சென்டர்ல நான் இருக்கேன். அப்ப செவ்வாய்க்கும் சுக்கரனுக்கும் நடுவுல நான் உட்காந்து ஆபீஸ் போட்டுருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஆபீஸ்ல இருக்கிற வரைக்கும், அருமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, அந்த மருத்துவம் நர்சிங் காலேஜும் எடுத்தாங்க, சலூன் கடையும் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மாத்திட்டு ரூமே மாத்திட்டேன், ஏன்னா அங்க இருக்க முடியல. அப்ப கிரகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எங்க போய் உட்கார வச்சா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத என்கேவி சிஸ்டத்தின் மூலியமாக மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். வேற எந்த இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எளிமையா தெரிஞ்சுக்கிறதும் கண்டிப்பா முடியாது. இதெல்லாம் நான் பிராக்டிக்கலா அனுபவத்துல உணர்ந்தது. அதே மாதிரி தொழில் ஸ்தானாதிபதி சனி கேதுவுடன் சேர்ந்துருந்துச்சு. அதாவது தொழில் காரகன் கர்ம காரகன் சனி, அவரு கேதுவோட பிரசன்னத்துல வந்து சேர்ந்துருந்துச்சு அப்படின்னாவே பிள்ளையாருக்கு போயிட்டு அறிமுக மாலை வச்சு அர்ச்சனை அபிஷேகம் பண்ண சொல்லி எளிமையான பரிகாரம். ரொம்ப செலவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல எதுவுமே கிடையாது. ஓகேங்களா?
அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்திரஸ்தானமாக மிதுனம் வந்துச்சுன்னா அவங்க வீட்டுல யாராவது இரட்டை குழந்தை இருக்காங்களா அப்படின்ற ஒரு கான்செப்ட் அதுவும் கேட்கிறாரு. அதெல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க இந்த நிகழ்ச்சி நடக்கும் போது தொகுத்த அந்த நூல்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் அவர் பாத்தீங்கன்னா அப்போதைக்கு வந்து அந்த அவங்க கேட்கிற டைம்ல ஒரு லக்னம் போடுறாரு, பிரசன்ன லக்னம். அந்த பிரசன்ன லக்னத்தை வச்சு அப்படியே ஜாதகம் சொல்ற மாதிரியே வந்து பார்த்தோம்னா எல்லாமே சொல்லிடுறாரு. அதுலயும் எல்லாமே வந்துருது. ரொம்ப எளிமையா வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம். சிவராமகிருஷ்ணன் அப்படின்றது சூரியன் புதன் சந்திரன் சேர்க்கை. சிவராமகிருஷ்ணன்னா சூரியன் சந்திரன் புதன் சேர்க்கை. உங்க வீட்டுல யாராவது அமாவாசையில பிறந்தவங்க இருக்காங்களா அப்படின்ற ஒரு பாயிண்ட் அந்த நூல்ல இருந்துச்சு. அதே மாதிரியே இருக்காங்க இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா நேத்து அப்புறம் வந்து உங்க வீட்டு நம்பர் 36 வருதா, 4ல குரு அல்லது வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனோ கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 4-10ல வீட்டோட கதவு நம்பரும் சொல்றாரு. அதுல வந்து 3 அல்லது 6ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து 8 வர்ற மாதிரி 44ன்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. 44 தான் வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு பரிகாரம் சொல்றாரு. அப்போ வந்து பாண்டியன்னு உங்க யாராவது பாண்டியன்னு இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாரு. நான் வந்து பாத்தீங்கன்னா நேத்து ஒரு ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தேன். நான் மேஷ லக்னம், புதன் சனி வந்து பாத்தீங்கன்னா 6ல. அந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா அந்த சனியை பார்த்துட்டே இருந்தாரு. எனக்கு ஐயா சொல்லியிருக்காரு ஏற்கனவே, செவ்வாய் சனி சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா பாண்டியன் அப்படின்ற ஒரு பேர் வரும் அப்படின்னு. அந்த புதன் வந்து கன்னியா இருந்துச்சுன்னா மதுரைன்னு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதுரை பாண்டியர்கள் ஆண்ட பூமி அப்படின்னா இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு நான் சொன்னேன். நான் நீங்க பில்டிங் வந்து அவர் ஒரு பெரிய அந்த டெக்ஸ்டைல்ஸ் ஃபேக்டரி வந்து வச்சிருக்காரு இங்க இளம்பிள்ளையில. அந்த டெக்ஸ்டைல்ஸ் ஃபேக்டரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க முதலா உங்களுக்கு இது வந்து ஆரம்பிச்சு பேரு பாண்டியன் இருக்கான்னு சொல்லி கேட்டாரு. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா பாண்டியன் தான் அந்த பில்டிங்கை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்தாருங்களாம். அப்ப எந்த அளவுக்கு நம்ம துல்லியமா நிர்ணயம் பண்ணலாம் அப்படின்றத இந்த என்கேவி சிஸ்டம் மூலியமா நம்ம பலன் எடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டம். ஐயா வந்து பாத்தீங்கன்னா இந்த 4ஆம் ஆண்டு நினைவு நாள்ல இந்த வாய்ப்பை நல்கிய அம்மா அவர்களுக்கும் இந்த என்கேவி சிஸ்டம் குடும்பத்தார் அனைவருக்கும் ஜோதிட ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. ஆடியோ புக்ஸ் லான்ச் பண்ண போறோம். விடாத கருப்பு புக்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோங்க சார். ஸோ நீங்கள் வண்டி ஓட்டும் போதும் படுத்திருக்கும் போதும் சும்மா இருக்க டைமில் இந்த ஹெட்ஃபோன்ஸை போட்டு இந்த புக்கை படித்த மாதிரி உங்களுக்கு அந்த ஃபீலை கொடுப்பாங்க.